விழா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி சாந்தியும் சமாதானமும் இறை தூதர்களின் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இறைவனுடைய நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரின் மீதும் இந்த பூவுலகில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். 75வது சுதந்திர தினத்தை நாம் இன்றைக்கு சந்தித்துள்ளோம். ஒரு தேசத்தின் மீது, தன்னுடைய மண்ணின் மீது பற்று கொள்வது என்பது முஸ்லிம்கள் மீது கடமை. இதற்கு நபிகளார் அவர்களே ஒரு முன்மாதிரியாக உள்ளார். பிறந்த மண்ணையும் தேசத்தையும் நேசிப்பது மனிதனிடம் உள்ள ஒரு இயற்கையான உணர்வு. தேசப்பற்று என்பது மனிதனுக்குள்ளேயே புதைந்துள்ள ஒரு மானிட பண்பு. நபிகளார் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த மக்கத்து மண்ணை மிகவும் நேசித்தார்கள். இறை தூதின் பணிகளை முன்னெடுக்கும் அடிப்படை தளமாக மக்கா பூமி அமைய வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் மனதில் வேரி ஊன்றிருந்தது. ஆனால் மக்கத்து வாசிகள், அவர்கள் எல்லை மீறிய கொடுமைகள் நபிகளாரை நிர்பந்தமாக இடம்பெயர வைத்தது. சோஷியல் பாய்காட் செய்தார்கள் நபிகளாரை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நபிகளார் அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட போது வெறும் சருகு இலைகளை தன் கண்ணீரிலே தொட்டு சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட கொடுமை இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். மறைந்து மறைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒட்டகத்தினுடைய கால் தடங்களை அழிப்பதற்கு ஒரு ஆளை நியமித்தார்கள். புதிதாக வழித்தடம் அமைக்கப்பட்டது. மதீனாவுக்கு செல்வதற்காக புதிதாக இத்தனை செயல்பாடுகள் அங்கே செய்யப்பட்டன. ஆகவே அவர்கள் மண்ணை அந்த அளவு நேசித்தார்கள். ஒருமுறை நபிகளார் அவர்கள் இவ்வாறாக அழுகின்ற குரலில் சொன்னார்கள், மக்காவே, உலகிலே நீ எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, இறைவனிடத்தில் மிகவும் கண்ணியமான தேசம். உன் சமூகம் என்னை விரட்டி இருக்காவிட்டால் நான் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று அழுதவாறு சொன்னார்கள். முசனத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளார் அவர்களுக்கு இறை செய்தி முதலாக வருகிறது. கபிரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு வான தூதுவர் வந்து அவரிடத்தில் இறை செய்தியை சொல்கிறார். பிறகு அவர் நடுங்கியவாறு தன்னுடைய மனைவியிடையே செல்லும் போது அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரான வரஹத் பின் நௌபா அவர்களிடத்திலும் கொண்டு செல்கிறார். அப்பொழுது அந்த வராகா பின் நௌபாத் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், நீங்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளீர்கள், ஆனால் இந்த மக்களால் நீங்கள் இந்த பூமியை விட்டு விரட்டி அடிக்கப்படுவீர்கள் என்று சொன்னபோது நபிகளார் அவர்கள் ஆச்சரியத்தில், நான் பிறந்து வளர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மக்களா, இந்த மண்ணில் இருந்தால் என்னை வெளியேற்றுவார்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆகவே இதனை உருது கவிஞர்கள் நபிகளாருடைய உள்ளத்தை சொல்லும்போது ஹுப்புல் வத்தன் என்று சொல்கிறார். அந்த பூமியை நேசிக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்று அவர்கள் நபிகளார் அவர்கள் மனித உணர்வோடு படைக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் அவர்களிடம் தேசிய பற்றும் தேசிய உணர்வும் மிகவும் உயர்ந்து இருந்தது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். பின்வருமாறு நபிகளார் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாவே, நீ எங்களுக்கு மக்காவை நேசத்துக்குரிய பூமியாக மாற்றியது போல் மதீனாவையும் மாற்றி தருவாயாக என்று பலமுறை அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஆகவே இறை தூதரின் தேசிய உணர்வு, தேசப்பற்று காரணமாக மக்காவை அவர் பிரிந்து சென்ற போது அவருடைய உள்ளத்தில் கவலை அதிகமாக இருந்தது. நபிகளார் அவர்களை இறைவனும் ஆற்றுதல் செய்வதற்காக, நபியே, உங்கள் விருப்பத்துக்குரிய மண்ணிலிருந்து உங்களை வெளியேற்றிய ஊரை விட அதிக வலிமையும் சக்தியும் கொண்ட இன்னும் எத்தனையோ ஊர்கள் இருந்தன, நாங்கள் அவற்றை அழித்து விட்டோம், பிறகு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று இறைவன் வந்து சூரா முஹம்மதிலே 13வது வசனத்திலே கூறுகிறான். இன்னும் இறை தோழர்கள், சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்கள் ஒருமுறை பிலால் என்கின்ற
நபித்தோழர் அவர்கள் மதினாவில் சுகமில்லாமல் இருந்தபோது ஒரு சமயம் மக்காவை நினைத்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். இத்கீர் மற்றும் ஜலீல் என்ற பசுமையான பட்டறைகள் என்னை சூழ இருக்க மக்காவின் அந்த பள்ளத்தாக்கில் ஓர் இரவேனும் தூங்கும் நாள் எனக்கு வரக்கூடாதா என்று அவர் ஏங்கினார். மக்காவின் ஒரு இடம், நீரை பருகும் வாய்ப்பு ஒரு நாளாதும் எனக்கு கிட்டாதா என்று அவர்கள் சொன்னார்கள். ஷாமா, துபைல் என்ற இரு மலைகளும் எனக்கு தென்படக்கூடாதா என்று பிலால் அவர்கள் தேச உணர்வின் மன உளைச்சலை அவர்கள் தன்னுடைய வாயின் மூலமாக பாடியுள்ளார்கள். ஆகவே சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம்கள் தமது அடையாளத்தையும் மார்க்கத்தையும் அடையாளப்படுத்துவதில், நாட்டின் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துகின்றார்களே தவிர மாற்றமாக நாட்டின் தேசிய நலனில் அக்கறை காட்டுவது குறைவு என்று பல ஊடகங்களால் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு முஸ்லிம் தனது தேசத்தை சார்ந்து நிற்பது என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை கொள்கையாகும். பல்வேறு மக்கள் இணக்கமாக, பல்வேறு சமய மக்கள் இருக்கின்ற இடத்தில் இணக்கமாக வாழ்வது எப்படி என்பது ஒரு முஸ்லிமுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இஸ்லாமிய சட்டவியல் பரப்பில் தேசம் பெறும் முக்கியத்துவம் என்ன? ஒரு முஸ்லிமால் தேசத்திற்கு தனது வாழ்வை தியாகம் செய்ய முடியுமா? அல்லது தேசத்தை மையப்படுத்தி ஒரு ஜமாத் அல்லது ஒரு நிறுவனம் தனது பணிகளை முடுக்கிவிட முடியுமா? அது அனுமதிக்கப்பட்டால் அதன் வரையறைகள் என்ன? முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் பரவலாக பேசப்படும் கேள்விகள் இவை. இது குறித்து தெளிவான விளக்கங்களை அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக அல்லமா யூசுப் கர்லாவி அவர்கள் குறிப்பிடும்போது, இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் என்ற அடிப்படையில் அது தேசத்தை சார்ந்து நிற்கும் உணர்வை மதிக்கிறது என்று சொல்கிறார். இஸ்லாம் எப்போதும் மனித இயல்புகளை மதிக்கிறது. ஆகவே ஒரு முஸ்லிம் தேசப்பற்று உள்ளவனாக இருக்க வேண்டும். இதிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றெல்லாம் இல்லை, இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அல் குர்ஆன் பார்வையில் தேசம் என்பது, தேசத்தின் மீதான நேசம் என்பது, உயிர்கள் மற்ற மனிதர்கள் மீதான தேசம் என்பது மனித இயல்பை சார்ந்தது என்று திருக்குர்ஆன் வசனங்களும் சொல்கின்றன. எந்த அளவுக்கு திருக்குர்ஆன் வசனம் சொல்கிறது என்றால், ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு சமமான குற்றமாக ஒரு மனிதனை தனது தேசத்திலிருந்து வெளியேற்றுவது அந்த குற்றத்திற்கு சமம் என்று சொல்கிறது. சூரா அந்நிசாவில் 66வது வசனத்தில் இறைவன் கூறுகிறார், நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்களது பூமியில் இருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று அவர்களுக்கு விதித்த போது அவர்களில் மிகச்சிலரே அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தனர். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசா அவர்களுக்கு கட்டுப்படாமல் நடந்து கொண்ட போது அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக 2 அம்சங்களை பரிந்துரைத்தான். அதில் ஒன்று அவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும், மற்றையது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதாகும். இங்கு ஒரு மனிதனை கொலை செய்வதையும் அவன் நாட்டை துறந்து வெளியே சென்று விடுவதையும் அல்லாஹ் சமதளத்தில் பார்க்கின்றான். அதற்கு உண்டான தண்டனையும் அவன் அங்கே சொல்கிறான். அதாவது ஒருவன் தனது தேசத்தில் தொடர்ந்து வாழ்வது அவனுக்கு உயிர் வாழ அனுமதிப்பதற்கு சமமானதாகும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தேசம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிருக்கு சமமான ஒரு விஷயமாக அல் குர்ஆன் இங்கே கூறுகிறது. நவீன இஸ்லாமிய சிந்தனையாளர் முகமது இமாரா அவர்கள், ஒரு சமூகம் தனது தேசத்தின் சுதந்திரத்திற்காக அல்லது விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த சமூகம் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். ஆகவே நாட்டிற்காகவும் நாட்டுடைய எழுச்சிக்காகவும் இஸ்லாம் மிக தெளிவான விஷயங்களை சொன்னதன் காரணமாக முஸ்லிம்கள் அதிகமாக தியாகம் செய்தார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாட்டிற்காக என்ன செய்தார்கள் என்று வட மாநிலங்களே அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்கள் தான் முதலில் வெள்ளையனுக்கு எதிராக போராடியவர்கள். இன்றைக்கு காட்சி ஊடகங்கள், எழுத்து ஊடகங்கள், சினிமா, மீடியா, சோசியல் மீடியா அதிகமாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். இதை பார்க்கின்ற இன்றைய தலைமுறை பெரும் ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அறிஞர் எழுதினார், எந்த சமுதாயம் தனது வரலாறு தெரியாமல் வாழ்கிறதோ அந்த சமுதாயத்தை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று சொன்னார் ஒரு ஆங்கிலேய அறிஞர். குஷ்வந்த் சிங் அவர்கள் சொல்வார்கள் இல்லிஸ்ட்ரேட் வீக்லி பத்திரிகையிலே, முஸ்லிம்கள் தங்களுடைய நாட்டுக்காக செய்த தியாகம் தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகம் என்று சொன்னார். தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக உயிர் தியாகம் செய்தவர்கள் என்று. முஸ்லிம்களுடைய இரத்தத்தில் தான் இந்திய சுதந்திரத்துடைய வரலாறு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்.
இன்னொரு நீதிபதி சொன்னார், முஸ்லிம்களுடைய மண்டை ஓட்டில்தான் இந்திய வரலாறு அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டுக்காக என்பதை ஒரு சில குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளையனே வெறியேறு என்ற முழக்கத்திற்கு முன்னால் சைமன்ஸ் கோ பேக் என்ற முழக்கத்தை மும்பையில் உள்ள யூசுப் மெஹரான் அலி அவர்கள் மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். இது மிக விரைவாக மக்களிடத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆங்கில பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர். இன்றைக்கு ஐஐடி எல்லாம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக உருவாகி இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், கல்வி அமைச்சராக இருந்தவர். ஆனால் நாம் இன்றைக்கு அந்த நிலைமை உருவாக்கி தந்த அந்த இடத்தை அடையாமல் நாம் படிக்காமல் இருந்ததன் காரணமாக வேறு சமுதாயங்கள் அதனை இன்றைக்கு தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டன. இதற்கு காரணம் நாம் தான். நாம் அடுத்தவர்களை குறை சொல்லி ஒன்றும் பயனில்லை. அங்கே கொடுக்கப்பட்டது அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்லலாம். அதன் பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய சர்க்கரை ஆலையாக இருந்த தொழிலதிபர் ஹாஜி சுபு சித்திக் அவர்கள் தன்னுடைய தொழிற்சாலையை சுதந்திரத்துக்காக மூடினார். அங்கு முழு இங்கிலாந்துக்குமான சர்க்கரை அங்கே தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பாட்டா கம்பெனி முதலில் முஸ்லிம்களிடத்திலே தான் இருந்தது. பிறகு ஒரு ஆங்கிலேயரால் அது வாங்கப்பட்டு பிரிட்டிஷ்காரர்களால் அது பறிக்கப்பட்டது. பரிஸ்தா ஆசிஃப் அலி என்பவர் பகத்சிங்குடைய வழக்கை விசாரித்தவர், வழக்கை வாதாடியவர். அன்றைய காலத்தில் பகத்சிங்குக்காக எந்த ஒரு இந்து வக்கீலும் அவருடைய வழக்கை எடுத்து வாதாடுவதற்கு தயாராக இல்லை. அந்த நேரத்தில் பரிஸ்டா ஆசிஃப் அலி அவர்கள் அந்த வழக்கை எடுத்து முன்னோக்கி வாதாடினார். ஷோபா சிங் என்ற ஒரு கொடியவன் கொடுத்த வாக்கு மூலம் காரணமாக பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இல்லை என்றால் அவருக்கு தூக்கு கிடைத்திருக்காது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற முழக்கத்தை முதலில் சொன்னவர் ஒரு முஸ்லிம், ஹர்ஷத் மொஹாலி என்பவர். 1870களில் கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான மௌலவிகள் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், கல்கத்தாவினுடைய நீண்ட சாலைகளில் ஒவ்வொரு மரத்திலும் ஒரு முஸ்லீமுடைய உயிர் அங்கே தொங்கப்பட்டிருந்தது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு 40,000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர முதல் போரை துவக்கியவர்கள் முஸ்லிம்கள். மைசூரின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஹைதர் அலியும் அவரது மகனும் முதலில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். அஷ்ஃபகுல்லா கான் மிக இளம் வயதில் தூக்கு தண்டனை அனுபவித்தவர் ஆங்கிலேயர்களால். அவுரங்கசீப் காலத்தில் வெள்ளையர்கள் உள்ளே நுழைவதற்கு பயந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவுரங்கசீப்புடைய காலத்தினுடைய கட்டமைப்பு உள்ளே வருவதற்கு கூட ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள். ஜெய்ஹிந்த் என்கின்ற முழக்கத்தை ஒரு முஸ்லீம் அபித் ஹசன் சஃபானி அவர்தான் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கும் இராணுவத்திலும் இந்த முழக்கம் உள்ளது, நீதித்துறையிலும் இந்த ஜெய்ஹிந்த் என்கின்ற முழக்கம் உள்ளது. தேசிய மூவர்ண கொடியை வடிவமைத்தவர் சுரையா தையாப்ஜி என்கின்ற ஒரு பெண், ஹைதராபாத்தை சேர்ந்த சுரையா தையாப்ஜி என்கின்ற பெண் இந்த மூவர்ண கொடியை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கொடியை வடிவமைத்தவர் ஒரு பெண்மணி சுரையா தையாப்ஜி என்கின்ற ஹைதராபாத்தை சேர்ந்தவர். கான்பூரில் பிறந்த அசீமுல்லா கான் நாட்டிற்காக ஜெய் என்கின்ற பதத்தை மக்களிடம் கொண்டு சென்றவர். பிறகு சில வகுப்புவாதிகளால் அது ஜெய் மாதா என்று பிறகு மாற்றப்பட்டது. ஜெய் பாரத் என்பதை எடுத்துட்டு அவங்க ஜெய் மாதா என்று அவர்கள் மாற்றினார்கள். முதல் தேசிய பாடலை அசீமுல்லா கான் அவர்களால் எழுத முடிந்தது. மௌலானா காசிம் தேவ்பந்த் மதரசாவில் நாட்டின் சுதந்திரத்திற்கு பல மாணவர்களை அங்கே உருவாக்கினார். மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக தேவ்பந்த் மதரசா அன்றைக்கு இருந்தது. ரேஷ்மி ருமால் ஆந்தோலன், வெளிநாடு துணிகளை அணிய மாட்டோம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை மௌலானா முகமது ஹசன் மற்றும் மௌலானா உபைதுல்லா சிந்தி தாருல் உலூம் மாணவர்கள் இவர்கள் மக்களிடத்திலே அதனை தீவிரமாக கொண்டு சென்றார்கள். இவர் சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து இராணுவ அமைப்பை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். மௌலானா உபைதுல்லா சிந்தியும் முகமது ஹசனும் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் மத்திய சர்க்காரிலே மந்திரியாக இருந்தவர்கள். மௌலானா முகமது ஹசன் 1920 காந்திக்கு மகாத்மா என்ற ஒரு பெயரை சூட்டி பெருமைப்பட்டார். இன்றைக்கு அந்த பெயர் பார்த்தீங்கன்னா காந்தின்னு யாருமே சொல்ல, மகாத்மா காந்தி என்று தான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் பூராவும் அந்த பெயர்
இன்றைக்கு கதர் துணி என்று சொல்றோம் இல்லையா? கதர் என்றால் கண்ணியம், லைலத்துல் கதர் என்று சொல்வார்கள். கண்ணியமிக்க இரவு என்று அரபியிலே சொல்வார்கள். கதர் என்றால் உருதுவிலே மரியாதை, கண்ணியம் என்று சொல்வார். காந்திஜிக்கு ஒரு அம்மையார், நான் உங்களை கதர் செய்கிறேன் என்ற தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட துணியை அவர் மீது போற்றினார். அன்றிலிருந்துதான் கதர் துணி என்று மிகவும் பிரபலமானது. ஆகவே கதர் என்ற பெயர் முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்டது, கதர் துணி முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்டது. ஆகவே மகாத்மா காந்தி என்ற பெயர் அவருக்கு உலகம் பூராவும் இன்றைக்கு பேசப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் முஸ்லிம். ஜாமியா மில்லியா என்ற பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். காலாபாணி என்கின்ற கடுமையான தண்டனை ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த கொடுமைகளில் அனுபவித்தவர்களில் 80% முஸ்லிம்கள், 80% முஸ்லிம்கள். இதற்கு உதாரணமாக நீங்கள் இதை எங்கே பார்க்கலாம் என்றால், அந்தமான் நிக்கோபார் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் முஸ்லிம்களுடைய கல்லறைகள் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அத்தனை பேரையும் சிறையிலே அடைத்து இன்றைக்கு முஸ்லிம் மன்னரைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த அந்தமான் நிக்கோபார் சிறைகள். இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க பலரும் பின்வாங்கினார்கள், ஆங்கிலேயரிடம் கடிதம் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். ஆகவே அதிலும் உயிர் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். ஷா அப்துல் அசீஸ் ஆங்கிலேயனுக்கு அடிமையாக வாழ்வதை விட செத்து விடலாம், ஆங்கிலேயனுக்கு அடிமையாக வாழ்வது ஹராம் என்ற ஃபத்வாவை கொடுத்தவர். அதற்காக நீங்கள் உயிரையும் பலி தியாகம் செய்யலாம் என்று கூறியவர். அஹமதுல்லா ஷா என்பவரை காட்டி கொடுப்பவருக்கு அன்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் 50,000 ரூபாய் பரிசு அறிவித்தது. 50,000 ரூபாங்கிறது அந்த காலத்தில் 5 கோடி ரூபாய்க்கு சமம். ஆகவே அந்த நேரத்தில் ராஜா ஜெகநாத் அவர்கள் பணத்திற்காக அஹமதுல்லாவை காட்டி கொடுத்து அவரை தூக்கிலே இட்டார்கள். ஜெனரல் டயர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்தார். அதிலே அதிகமாக இறந்தவர்கள் கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 90% முஸ்லீம்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே இறந்தார்கள். ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதில் இறந்தவர்கள் முஸ்லீம்கள் என்று வரலாற்று பதிவுகள் இருக்காது. காந்திஜி பாரிஸ்டர் பட்டம் படித்த கல்லூரி ஒரு முஸ்லிமால் உருவாக்கப்பட்ட கல்லூரி லண்டனிலே. அங்கே படித்தவர்கள் தான் அலி பிரதர்ஸ், அலி சகோதரர்கள் அங்கே படித்த அதே பல்கலைக்கழகத்திலே சட்டத்தை முடித்தவர் காந்திஜி. அது ஒரு முஸ்லிமால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. பிறகு அவர்களுடன் சேர்ந்து காந்திஜி அவர்கள் அந்த சுதந்திர பயணத்தில் பயணித்தார்கள். கேரளாவில் மாப்பிளா முஸ்லிம்கள் செய்த தியாகம், கிட்டத்தட்ட 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு 50,000 பேர் சிறைக்கு உட்பட்டார்கள். 50,000க்கும் அதிகமானவர்கள் சிறைக்கு உட்பட்டார்கள். பாரத் சோடோ ஆந்தோலன் மௌலானா அபுல் கலாம் ஆசாதால் உருவாக்கப்பட்டது. பீம்ராவ் அம்பேத்கர் இன்றைக்கு சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் பீம்ராவ் அம்பேத்கர். தலித் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை தேர்தலில் நிற்க விடாமல் தடுத்தார்கள். அப்பொழுது வங்காள முஸ்லிம் அமைப்பை சேர்ந்தவர்கள் பீம்ராவ் அம்பேத்கரை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு சார்பாக தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று அவரை வெற்றி பெற செய்து, அவ்வாறு அவர் வெற்றி பெற்றதன் காரணமாக இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரால் உருவாக்கப்பட்டது. ஆகவே அவரை முன்னிலைப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். அதிகமான உணர்ச்சி மிகு கவிதைகள் முஸ்லிம்களால் எழுதப்பட்டது. அதிலே குறிப்பாக அல்லமா இக்பால் அவர்கள் எழுதிய சாரே ஜஹாசி அச்சா என்கின்ற அந்த கவிதை தேசம் முழுவதும் பாடப்பட்டு வந்தது. ராகேஷ் சர்மா அவர்கள் முதலிலே விண்வெளி பயணம் சென்ற போது இந்திரா காந்தி அவர்கள் கேட்கிறார்கள் ராகேஷ் சர்மாவை பார்த்து, இந்தியா எப்படி உள்ளது என்று சொன்னபோது அவர்கள் இந்த கவிதையை பாடி காமித்தார். ராகேஷ் சர்மா சொன்னார், சாரே ஜஹாசே அச்சா ஹிந்து சிதா ஹமாரா என்று அவர் சொன்னார்கள். ஆகவே நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த முதல் பத்திரிகையாளர் யார் என்று பார்த்தா மௌலானா மீர் பாகர் என்பவர் தன்னுடைய நாட்டிற்கு, அதாவது ஜேர்னலிசம் சொல்றோம் இல்லையா, பத்திரிகை துறையிலே நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர். ஆகவே கொல்கத்தாவில் சையத் ஹாஜி உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அரசு பரம்பரையை சேர்ந்த அவர் தன்னுடைய கஜானாவே வழங்கினார். இவரின் செல்வம் கொல்கத்தாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் கட்டுவதற்கு தேவைப்பட்டது. முதலில் கல்கத்தாவில் சூப்பர் மார்க்கெட் கட்டுவதற்கு இவருடைய செல்வங்கள் எல்லாம் பங்களிப்பாக இருந்தன. கடைசியிலே அவர் அனைத்து கஜானாவையும் தானமாக கொடுத்து சாதாரணமான வாழ்க்கையை ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார். ஆகவே ஹாஜி உஸ்மான் அவர்களை இன்றைக்கு தேசம் மறந்துவிட்டது, மிகவும் வருத்தத்துக்குரிய செயல். அமீர் ஹம்சா தன்னுடைய வீட்டிலே உள்ள தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் கொடுத்து, இந்திய நாட்டு விடுதலைக்காக நீங்கள் இதனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்.
சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய இராணுவத்தில் 5 முக்கிய மந்திரிகள் முஸ்லிம்கள். மசூதிகள் அன்றைக்கு கோட்டைகளாக பயன்படுத்தப்பட்டன. எல்லா மசூதிகளும், இந்தியாவில் உள்ள அனைத்து மசூதிகளும் கோட்டயமாக, கேந்திரமாக, சுதந்திர தியாக உணர்வோடு சுதந்திரத்தை பற்றி சொல்வதற்காக அங்கே சொல்லப்பட்டன. அதிகமாக சிறைவாசம் செய்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக சிறைவாசம் செய்தவர் மௌலானா. அவர் எழுதிய பல புத்தகங்கள் ஆங்கிலேயர்களாலே அன்றைக்கே எரிக்கப்பட்டன. கடைசியாக தன்னுடைய வாழ்நாளிலே சிறையிலே தன்னுடைய கைகளால் குரானை அவர்கள் எழுதி முடித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், இந்த ஊடகங்கள், திரைப்படங்கள் மற்றும் மீடியாக்கள் முஸ்லீம்கள் செய்த தியாகத்தை அப்படியே மறைத்து, முஸ்லீம்கள் செய்த நாட்டிற்கான தியாகங்களை எல்லாம் மறைத்து இன்றைக்கு அவர்கள் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவரை கூட உங்களால் காமிக்க முடியாதுங்க. நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு கிறிஸ்தவரை கூட உங்களால் காமிக்க முடியாது. நான் அவர்களை கேவலப்படுத்தி சொல்லவில்லை. காரணம், ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தால் இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாட்டிற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யவில்லை. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் செய்த பங்களிப்பு மிக அளப்பரியது. அதனை நாம் மறுக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நாடு படிப்பறிவிலே பின்தங்கி இருக்கும். வெறும் 2%, 2.5% இருந்த கிறிஸ்தவர்கள் நாட்டின் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவர்கள் செய்த ஊழியம், அவர்கள் செய்த பங்கு 20%க்கும் அதிகமாக. இதனை நாம் மறுக்கவில்லை. ஆனால் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்தவர்கள், அதற்கு காரணமாக இருந்தது இந்த குரானும் நபிகளார் அவர்கள். அந்த நாட்டுக்காக, அந்த மண்ணுக்காக உங்களுடைய உயிரை தியாகம் செய்யலாம் என்று அவர் போதித்த சில விஷயங்களும் தான் அந்த மண்ணை மக்களிடத்திலே நேசிக்க வைத்தது, முஸ்லிம்களை தேசப்பற்றுகள் உள்ளவர்களாகவும் தியாகிகளாகவும் ஆக்கியது. ஆகவே இதனை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும், ஒவ்வொரு கல்லூரிகளிலும், ஒவ்வொரு மதரசாவிலும் இதனை 15 நிமிடமாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் சுதந்திரத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர கடமைப்பட்டுள்ளோம். இதற்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்வோம். நாம் படிப்போம், அறிவோம், மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.